நடிகர் தனுஷ் அவர்களை பற்றி பிரபலங்கள் பேசுகிறது ஒன்றும் தவறில்லை அப்படின்னு இப்போ சிலர் பேசி வரக்கூடிய விஷயம் மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. என்னடா இது எல்லோரும் இப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்னு தான் பேசி வந்துட்டுருக்காங்க. ஏன்னா அவர் தான் செல்வராகவன் தம்பியாச்சே அப்படின்னு கூட ஒரு சிலர் சொல்லி வந்துட்டுருக்காங்க. உண்மையிலேயே அவரை பற்றி பிரபலங்கள் பேசுகிறது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்களாம். இட்லி கடை நிகழ்ச்சியில் சத்யராஜ் பேசியதை கேட்டவர்களும் செல்வராகவன் சாரினுடைய தம்பி வேறு எதை எதிர்பார்க்க முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. இயக்குனர் செல்வராகவனின் தம்பி தனுஷை பற்றி திரையுலகினர் அப்படி பேசுகிறது தவறே இல்லை. தனுஷ் இயக்கியிருக்கும் இட்லி கடை படத்தின் ட்ரெய்லர் அவர் ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாமல் அனைத்து தரப்பு ரசிகர்களுக்கும் பிடிச்சிருக்கு. அக்டோபர் 1ஆம் தேதி குடும்பத்துடன் தியேட்டருக்கு சென்று இட்லி கடையை பார்க்க ரசிகர்கள் முடிவு செஞ்சுருக்காங்க. இந்த நிலையில் தான் இட்லி கடை விழாவில் தனுஷ் பற்றி சத்யராஜ் அவர்கள் பேசியதும் அதே போல் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் அண்ணனை பற்றி சொன்னது உங்களுக்கே வந்திருக்கு, நடிப்பு ராட்சசன் தான் நீங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களாம். பாகுபலி 2 ஆகிய படங்களில் கட்டப்பாவாக நடித்து ஸ்கோர் செய்தார் சத்யராஜ். இந்த நிலையில் ராஜமௌழி படத்தில் கூட நடிக்கிறதுக்கான வாய்ப்பு ஈஸியாக கிடைக்காது. ஆனால் தனுஷ் இயக்கத்தில் நடிப்பது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு சத்யராஜ். அதை கேட்டவங்களுக்கு தனுஷ் சொன்ன ஃப்ளாஷ்பேக் நினைவுக்கு வந்துருச்சா. ஐயோ எங்கள் அண்ணன் செல்வராகவன் இயக்கத்தில் நடிப்பது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறானா. அதை இப்போ சத்யராஜ் அவர்கள் சொல்லியிருக்கிறது சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.